தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நானும் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக மதுரை போயிருக்கும்போது நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மிளகு சூப், நாயுடு மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், அதுக்கப்புறம் சிக்கன் கரண்டி ஆம்லெட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் மிளகு சூப் பற்றி சொல்லிடுறேன். சூப் வந்து ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நல்லா காரமாக இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேலே குடிக்க முடியாது, கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாயுடு மட்டன் பிரியாணியில் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் சர்வ் பண்ணாங்க. ஸோ அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. நல்லா ஆறிப்போன பிரியாணி வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் பிரியாணியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பிரியாணி வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் அண்ட் சிக்கன் கரண்டி ஆம்லெட்டோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா.